இந்த வீடியோவில் நம்ம விரும்பிய நபரை எப்படி ஈர்க்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிலேஷன்ஷிப்பில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்னா என்ன, அதோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும், அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுக்கு பிடிச்ச நபரை இருக்கிறது நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம விரும்பிய நபர் அப்படின்னு எடுத்துக்கும் போது இது உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு லவராக இருக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் நான் இப்போ சொல்ல வர்றேன். இதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் புரிதல் இருக்கணும், அன்பு இருக்கணும். இப்போ உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட காட்ட வேண்டிய அன்பு அப்படின்றது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புரிதல் இருக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம். இப்போ நான் அன்பாக இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட பார்ட்னர் என் மேலே அன்பாகவே இருக்க மாட்டுறாங்க, என் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க, என் மேலே எரிஞ்சு விழுறாங்க, நான் சொல்கிற எல்லாத்துக்குமே ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறையா கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம நம்மளை லவ் பண்ணுறோமா, செல்ஃபாக லவ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை, இதுதான் ஈர்ப்பு விதியோட தத்துவம். ஸோ நான் என்னைய நான் முழுசாக நம்பலை, என்னைய நான் லவ் பண்ணலை, என்னையவே எனக்கு பிடிக்கலை அப்படின்னும் போது நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் நம்மளை பிடிக்காது, நம்ம பண்ணுற எல்லாமே அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் வருது அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் பார்ட்னரை கிடையாது, நம்மளை செல்ஃபாக அனலைஸ் பண்ணணும். நம்ம கரெக்டாக இருக்கோமா, நம்ம ஒழுங்காக இருக்கோமா, இப்போ நம்ம அவங்கக்கிட்ட அன்பு எதிர்பார்க்குறோமே, நம்ம அதை அவங்கக்கிட்ட கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதில் எனர்ஜி பாசிங் அதிகமாகவே இருக்கும். இப்போ நீங்கள் வேறு ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிறத விட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை லவர் அப்படின்னு ஒரு சோல்மேட் எடுத்துக்கும் போது இந்த எனர்ஜி லெவலோட பாசிங் எல்லாத்த விட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்போ நம்ம எனர்ஜி எவ்வளோ தூரம் ரெண்டு பேருமே அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் பார்ட்னரை புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அவங்களும் உங்களை புரிஞ்சு வச்சுருக்காங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஈக்குவலாக அன்பு காட்டுறீங்க அப்படின்னும் போது அவங்களோட எனர்ஜி கண்டிப்பாக உங்களுக்கு வரும், உங்களோட எனர்ஜி கண்டிப்பாக அவங்களுக்கு போகும். ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே பாசிட்டிவாக இருக்கும்போது உங்களோட ரெண்டு பேரோட எனர்ஜி ஃப்ரீக்வன்சியோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ லைஃப்மே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ ஹஸ்பண்டுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேது, என் ஒய்ஃபுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட போய் கெஞ்சுவோம், இல்லை அழுவோம், என் மேலே என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை செல்ஃப் ப்ளேம் பண்ணி நம்மளோட எனர்ஜியை ஃபுல்லாக லோவாக்கிட்டே இருப்போம். அப்போ நம்மளோட செல்ஃப் எஸ்டீமே கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட அந்த லோ எனர்ஜி வரும்போது நம்மளோட அந்த ஃபுல் எனர்ஜி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம யாரை நினச்சி அழுகிறோமோ உருகுறோமோ அவங்களுக்கு பாஸ் ஆகும். இப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை நினச்சி அழுகுறீங்க, இல்லை அவங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, அவங்க நம்மக்கிட்ட வரமாட்டுறாங்க, பேச மாட்டுறாங்க, நம்மளை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நீங்கள் அதிகமாக நினைக்கும் போது உங்களுடைய எனர்ஜி ஃபுல்லாமே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஸோ அவங்க மென்டலி எனர்ஜி லெவலில் ஃப்ரீக்வன்சி லெவலில் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆவாங்க. நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி நினச்சி வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்க மென்டலி இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க. நீங்கள் வேணாம் அப்படின்ற டிசிஷனில் அவங்க இன்னுமே ஸ்ட்ராங் ஆவாங்க. ஸோ உங்கள் பார்ட்னரை நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவங்க தான் என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். இந்த டைமில் எல்லா டைம்லையும் உள்ள பிரச்சனையை விட ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயத்தில் நம்ம அடிபடும்போது நம்மளுடைய எனர்ஜி எந்த அளவுக்கு கீழே போக முடியுமோ அந்த அளவுக்கு கீழே போகும். ஸோ நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்காது. நம்ம எனர்ஜியை ஃபுல்லாக அவங்களுக்கு பாஸ் பண்ணிகிட்டே இருப்போம், யாரை பற்றி நினைக்கிறோமோ அவங்களுக்கு பாஸ் பண்ணிகிட்டே இருந்து அவங்களோட எனர்ஜி லெவல் ஃப்ரீக்வன்சி லெவல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க டிசிஷனில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நம்மளோட எனர்ஜியை லாஸ் பண்ணக்கூடாது. இப்போ அவங்க என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, என்னோட எனர்ஜியை எப்படி நான் லாஸ் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு கொஸ்டின் வரும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நம்ம எனர்ஜி லெவலில் பாசிட்டிவாக வச்சுக்கிறது. பட் இனிஷியல் லெவலில் பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரகிளை கொஞ்சம் நம்ம கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட எனர்ஜி பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த கோலை நோக்கி உங்கள் வாழ்க்கையை நகர்த்தணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கணும், லெட் இட் கோ.
நம்மக்கிட்ட ஒரு விஷயம் அவங்க வேணாம் அப்படின்னு போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு லெட் இட் கோ. அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழட்டும், ஃப்ரீயாக என்ன வேணாலும் பண்ணட்டும். அவங்க கிட்ட போய் கெஞ்சாதீங்க, அழாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு உங்கள் கோல் என்னவோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட எனர்ஜி ஃப்ரீக்வன்சி லெவலில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருங்க. உங்களுடைய எனர்ஜி லெவலில் வந்து நீங்கள் பாசிட்டிவாக வச்சுட்டு நீங்கள் ஒரு நேர்மறையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பீங்க. அப்போ வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட வந்து உங்கள் எனர்ஜி நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அவங்க எனர்ஜி வந்து கொஞ்ச நாளில் வந்து லோவாக ஆரம்பிச்சிரும். அவங்களும் அவங்க ரொட்டீனை பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எனர்ஜி லோவாக ஆக உங்கள் மேலே ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே வரும். இத்தனை நாள் நம்ம கூட இருந்தாங்களே, நம்ம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தாட் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லெட் இட் கோ அப்படின்னும் போது முழுசாக இப்போ நீங்கள் லவ் பண்ணாதீங்க, இல்லை ஹஸ்பண்டை விட்டுருங்க, ஒய்ஃபை விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களோட போக்கில் கொஞ்ச நாள் விடுங்க. அவங்க உங்ககிட்ட திரும்பி வர்ற வரைக்கும் அவங்க போக்கில் கொஞ்ச நாள் விடுங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். நீங்கள் இப்போ உங்கள் எனர்ஜி லெவலில் பாசிட்டிவ் ஆக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் முயற்சி எல்லாத்தையுமே பண்ணலாம். ஸோ உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய ஃப்ரீக்வன்சி லெவலில் எனர்ஜியை வந்து நீங்கள் பாசிட்டிவாக வைக்கும்போது அவங்களும் உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வர ஆரம்பிப்பாங்க. தேடி வரணும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் முயற்சியை வந்து ஃபஸ்ட்டு பண்ணலாம். நீங்கள் சேடாக இருக்கும்போதோ, அழும்போதோ, இல்லை ஒரு லவ் ஃபெயிலியரான மூமெண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் அது வந்து பலிக்காது. ஏன்னா நம்ம எதிர்மறையான எண்ணங்களில் தான் இருப்போம். இந்த பிரேக்கப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்மளுடைய எண்ணம் ஃபுல்லாமே எதிர்மறையாக தான் இருக்குமே தவிர நேர்மறையாக நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அந்த மேனிஃபெஸ்டேஷன் முறையும் வந்து கண்டிப்பாக பலிக்காது. ஸோ உங்களோட எனர்ஜி லெவலில் ஃப்ரீக்வன்சியை பாசிட்டிவாக வச்சுட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது மட்டும்தான் அது பலிக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, பாசிட்டிவாக அவங்க எண்ணத்தை மாற்றிட்டீங்க அப்படின்றதுக்கப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் முயற்சியெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் முயற்சி உங்கள் விரும்பிய நபரை வந்து இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்து அவங்கள பற்றி நல்ல குவாலிட்டிஸ் எல்லாமே எழுதுங்க. எழுதிட்டு அதை டெய்லி ப்ரொஃபைலிங் பண்ணுங்கள், டெய்லி ரீட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட இருந்த ஹாப்பியான மூமெண்ட் எல்லாமே நோட் அவுட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அந்த ஹாப்பியான வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் அவங்க கூட நான் ஹாப்பியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் கிடைச்சிச்சுன்றதுக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்க பண்ண ஹெல்ப்புக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கும் நீங்கள் கிராட்டிடியூடாக நன்றி உணர்வாக இருங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் முயற்சியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய எண்ணத்தை நேர்மறையாக வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது தான் இது பாசிட்டிவான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் அதில் கூட வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இல்லை லைஃப் கோச்சிங் அது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட லைஃப் கோச்சிங்குமே அவைலபிள் இருக்குது. அதுவுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.